ஓம் நமோ நாராயணாய. லக்ஷ்மி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அட்சய திருதியை பற்றி பார்க்கலாம். அட்சய திருதியை என்பது சித்திரை மாதம் அமாவாசை முடிந்த 3வது நாள். திருதியை என்பது 3வது திதி, 3ஆம் பிறை. அமாவாசை முடிந்த 3வது நாள் வரும். அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்து வரும். அன்றைய தினம் சந்திரன் ரிஷபத்தில் இருப்பார் ரோகிணியின் போது. ஆக சூரியன் மேசராசியில் உச்சத்தில் இருப்பார், சந்திரன் ரிஷபராசியில் உச்சத்தில் இருப்பார். 2 கிரகங்கள் உச்சத்தில் இருப்பது இந்த தினத்தில் தான். அடுத்தடுத்த வீட்டில் உச்சம் பெற்று இருப்பது இந்த ஒரு நாளில்தான், அட்சய திருதி என்று. ஏராளமான விசேஷங்கள் இந்த அட்சய திருதிக்கு உண்டு. பெரும்பாலான ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த தினம் முகூர்த்த நாளாக அமைந்திருக்கும். அதுபோல் இந்த வருஷம் 20ஆம் தேதி அட்சய திருதி வருகிறது, திங்கட்கிழமை என்று. எனவே அது முகூர்த்த நாளாகவே அமைந்துள்ளது. பலராம ஜெயந்தியும் சேர்ந்து வரும். மிக முக்கியமான ஒரு நாள் இந்த அட்சய திருதி. நாம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பன்மடங்கு பெருகும். அட்சயம் என்றால் வளர்வது என்று பொருள். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பன்மடங்கு பெருகும். அன்றைய தினம் நாம் என்ன செய்ய வேண்டும் முக்கியமாக என்றால், நம் வீட்டு தெய்வங்களை வழிபட வேண்டும். விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். குல தெய்வங்களை வழிபட வேண்டும். இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டியது. இந்த பூஜா பலன்கள் நமக்கு கை கொடுக்கும். நமக்கு மேன்மேலும் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ வழிவிடும். அதுக்கு தான் இந்த பூஜையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்வது. அதன் பிறகு இவ்வாறு செய்வது நமது தொழில் விருத்தி அடையும். அன்றைய தினம் என்னென்ன செய்யணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அதாவது என்னென்னா, புதியதாக தொழில் ஆரம்பிக்கணுன்னா கூட ஆரம்பிக்கலாம். அதுபோல் புதியதாக சொத்து வாங்கணும்னா கூட வாங்கலாம். இவையெல்லாம் மேன்மேலும் பெருகும். இவையெல்லாம் செய்யலாம். கல்வி, அதுபோல் புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா கூட படிக்கலாம். அன்றைய தினம் ஆரம்பிக்கலாம். ஆக அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தினம்தான் இந்த அட்சய திருதி தினம். குபேர பூஜை கூட செய்யலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சிறப்பான அம்சங்கள் நிறைந்த தினம்தான் இந்த அட்சய திருதி தினம். அன்றைய தினம் என்ன செய்யக்கூடாது என்றால், முக்கியமாக அன்றைய தினம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மிக சாந்தமாக இருக்க வேண்டும். தகாத வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. பிறகு திட்டக்கூடாது. பொறாமை மற்றவர்கள் மீது இருக்கக்கூடாது. இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். தான தர்மம்லாம் செய்யும் போது அது பன்மடங்கு பலன்களை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் கெட்ட எண்ணங்களுடன் தான தர்மங்கள் செய்யக்கூடாது. அதெல்லாம் இருக்குது. அவையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அதுவும் தான தர்மம் செய்யும் போது உங்கள்கிட்ட இருக்கிற பொருள்களில் எது உயர்ந்த பொருளோ அதைத்தான் கொடுக்க வேண்டும். ஒரு வேஷ்டி கொடுக்குறோம்னா அந்த வேஷ்டி நல்ல வேஷ்டியாக இருக்கணும், நல்ல உயர்த்த வேஷ்டியாக இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிறது அது கழிக்க வேண்டியதான். சரி, இந்த வேஷ்டியை யாருக்காவது தானம் கொடுப்போன்னு அப்படி கொடுக்கக்கூடாது. அது பாவம் தான் சேரும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை நல்ல பொருள் எதுவோ அதை தான் தானம் செய்யணும். இதுபோல் சில விஷயங்கள் உண்டு. அவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அன்றைய தினம் வெளியில் சாப்பிடுவதெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. நல்ல பலன்களை கொடுக்கும். ஆக பூஜை செய்ய வேண்டும். இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதன் பிறகு பூஜை எப்போது செய்யலாம் என்றால், ராகு காலம் இது திங்கட்கிழமை ஆகிறப்ப 7:30 to 9 ராகு காலம் இருக்குது. அதை தவிர்த்து மற்ற எல்லா நேரங்களிலும் நீங்கள் பூஜை செய்யலாம். உங்களுக்கு அதாவது இந்த பூஜை எப்படி என்றால், நிறைய பேர் நல்ல நேரம் என்னன்னு கேட்குறாங்க. என்ன நான் சொல்கிறேன்னா, இந்த பூஜை செய்கிறீங்க, சாமிக்கிட்ட போய் நிற்கிறீங்க, சுவாமிக்கு ஆராதனை பண்ணுறீங்கன்னா அதுக்கே ஒரு பெரிய பாக்கியம் நீங்கள் கொடுத்து வச்சுருந்தா தான் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றீங்க, அதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருந்தா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட முடியும். இல்லைன்னு முடியாது. எத்தனை பேர் கோயிலுக்கு போக முடியுது? எத்தனை பேர் சாமி கும்பிட்றோம் பாருங்கள். எத்தனையோ பேர் கோயில் பக்கமே போகாதவங்க இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்போ ஆராதனை செய்கிறீங்களோ அது எல்லாமே நல்ல நேரம் தான். உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால்தான் நாம் பகவான்கிட்ட போய் நிற்க முடியும். அனைவருக்கும் எல்லா வளம் பெற்று இன்பமுடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் அட்சய திருதி தின வாழ்த்துக்கள். மங்களானி பவந்து.